பல நேரங்கள்ல நம்ம அறியாம ஒரு சோர்வு வரும். என்னடா இது பொல்லாத வாழ்க்கைன்னு. அப்போ நமக்கு தேவை நம்மள நாமளே ரெஃப்ரெஷ் செஞ்சுக்கிற ஒரு தாரக மந்திரம். அந்த மந்திரம் பெருசாலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இல்லனா அம்மாவோட எடுத்த ஒரு புகைப்படத்தை பார்த்தாலே போதும். ஆனா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் அதுல இருக்கிற சூட்சமே. மனதோட சூட்சமங்களை அறிய, வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்க மனதோடு பேசலாம். வாங்க தொடர்பு கொள்ள 0443602994 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அசோகன் மற்றும் சுபா சார்ல்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கூட கோவையில இருந்து சுதா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சுதா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? மேடம் நாங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க மேடம். எங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு பென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே வராது. பட் எந்த சேவிங்ஸும் எங்க கிட்ட இல்ல, எந்த சொத்தும் இல்ல. ஃபியூச்சர்ல 2 பசங்க தான் இருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் அவங்க எப்படி மாறுவாங்கன்னு தெரியல. அந்த ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. பென்ஷன் இல்லாதனால நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பயம் இருக்குங்க மேடம். அது எந்த நேரமும் அந்த நம்ம எந்த இதுவும் இத்தனை வருஷம் நம்ம எந்த சேஃப்டியும் பண்ணிக்கலையே அந்த ஒரு ஃபீலிங் அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? எனக்கு இப்ப 43 ஆகுதுங்க மேடம். சரிங்கம்மா. டாக்டர் சுதாவோட எதிர்காலம்ன்றது ஒரு நம்பிக்கை தான், ஒரு கனவு தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு செக்யூரிட்டி தேவை. நிச்சயமா நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பத்தி நாம் கண்டிப்பாக நினைக்க வேண்டும். ஆனா அதையே ரொம்ப நினைச்சிட்டு இருந்தா இன்றைய நிகழ்வுல நம்மளால சரிவர நாட்டம் கொள்ள முடியாது. வாழ்க்கையில ஒரு பென்ஷன் அமௌண்ட் வந்தா கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உடல்நலம் குன்றி அந்த உடல்நலத்தை பேணுவதற்காக சொல்லுவாங்க, வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிப்போம், சேமிப்போம். ஆனா வயதாயிட்டு நமக்கு வர்ற பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், மன பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு அந்த சேமிப்பு செலவழிக்கப்படுகிறதுன்னு ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம இரவு தூங்க போறதே நாளைக்கு நம்ம விழித்திருப்போம், நாம உயிரோட இருப்போன்ற நம்பிக்கை தான். வாழ்க்கையை பற்றி சிறு பயம் இருக்கலாம், அது கொஞ்சம் நல்லது. அந்த பயம் கூட ஒரு உந்து சக்தியா இருக்கலாம். ஆனா அந்த பயம் அதிகமாகும் பொழுது நம்பிக்கைகள் குறைந்துவிடும், நாட்டமும் குறைந்துவிடும். நிச்சயமா பாத்தீங்கன்னா ரோட்ல இன்றைய உழைத்து கொண்டு இன்றைய தேவைகளுக்கு அவங்க ஆசைப்படுற ஒரு மனிதன் நிறைய தூங்குவோம். நாளைய பற்றிய சிந்தனைகள் வைத்துக்கொண்டு, கனவுகளை வைத்துக்கொண்டு, அந்த கனவு போய்விடுமோன்ற நம்பிக்கை குறையும் பொழுதுதான் நமக்கு தூக்கம் போயிடுது. இந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருங்க. நிச்சயமா அப்ப ஆறு வரும் பொழுது அங்க பாலம் ஒண்ணு இருக்கும். அந்த பாலம் இல்லைனாலும் வேறு வழிகள் தென்படும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருங்க, வேற எதுவும் தேவையில்லை. சுதாமா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிச்சு அதை நினைச்சு பயப்படாம இப்ப நிகழ்காலத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து சுமதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுமதி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சுமதி. எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது ஒரு 2 இயர்ஸ் பேக். சரி. யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோ என்னவோ, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, அவங்க இறந்த மாதிரியே ஒரு இது என்னோட கண்ணு முன்னாடி போற மாதிரி ஒரு இது. சரிங்கம்மா, உங்களுக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் குழந்தைங்களுக்கு தான் முக்கியமா ரொம்ப. ஏன் நான் அவங்க மேல பாசம் நிறைய வச்சிருக்கிறதுனால அவங்கள அப்படி நினைக்கிறேன்னா என்னன்னு தெரியல. சரி. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாரையுமே நான் அந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி யாரெல்லாம் பாக்குறேனோ அவங்கெல்லாம் ஒரு தப்பான இதுவாவே நான் அவங்கள இமேஜின் பண்ணிக்கிறேன் எனக்குள்ளேயே. என்னால சரியாவே எந்த ஒரு விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. சரி. குணமாயிடுச்சு. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. எங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியும் இது மாதிரி இருக்கிறது. சரி. இப்ப திருப்பி திடீர்னு ஒரு 2 மந்த்ஸா அதே மாதிரி வெர்க்கா மாதிரி இருக்கு. அப்படியே பதட்டமா இருக்கு. என்னால லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி. எங்க இந்த வேலை பண்ணா அது மாதிரி நடந்துருமோன்றதுக்காக அந்த ஒரு செயலை திருப்பி செய்யற மாதிரி இருக்கு. தொட்டதே திருப்பி எடுக்கிறது, செய்யறது அந்த மாதிரி செய்யறதுனால எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. என்ன பண்றது தெரியல. மனசுல ஒரு ரிலாக்ஸும் இல்ல. அடுத்தவங்களை பத்தியே யோசி எனக்கு வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க திரும்ப ஒரு விஷயத்த செய்யறதா சொன்னீங்க இல்லையா? அது எந்தெந்த விஷயமா திரும்ப செய்றீங்க? இப்ப ஒரு டோரை லாக் பண்றது. சரி. டோரை லாக் பண்றது. அதுக்கப்புறம் டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறது.
சரி, அந்த மாதிரி இது. சரிங்க சுமதி. டாக்டர் சுபா சார்ல்ஸ், சுமதியோட பிரச்சனைக்கு என்ன? சரி, இவங்க வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லிட்டு அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல அவங்க டேப்லெட் சாப்பிட்டுருக்காங்க. டேப்லெட் சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கு. ஹஸ்பண்டுக்கு தெரியும் இந்த விஷயம், அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்ப கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 மாசம் ஆகுது. அதனால டேப்லெட் எல்லாம் எதுவும் இப்போ சாப்பிடல. ஆனால் இந்த பழக்கங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் உள்ள வர்றதும், அதனால சில செய்கைகள் செய்யறதும், வீட்டை பூட்டிட்டோம்னா அவங்களுக்கு அதுல திருப்தி இருக்காது. திருப்பி போய் செக் பண்ண தோணும். ஆனா மனசுக்கு தெரியும் இது பூட்டி தான் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனாலும் அதை போய் செக் பண்ணாதான் அந்த மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இல்ல ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங் அது நிக்கும். அதனால போய் செய்வாங்க. சரி, இப்ப இவங்க மாத்திரை சாப்பிட முடியாது. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ், இவங்க பிரெக்னன்ட் ஆகலாம். குழந்தை பெத்து முடித்து அந்த பால் கொடுக்கிற வர செரட்டோனின் சப்ளிமெண்ட்ஸ் இவங்க இப்ப சாப்பிட முடியாது. அதனால இவங்களுக்கு மனப்பயிற்சிகள் அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். மனப்பயிற்சிகள்ல பலவிதமான மனப்பயிற்சிகள் சைக்காலஜிஸ்ட் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. மாத்திரை இல்லாம மனப்பயிற்சி, அது எல்லாமே ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு அது ஒரு சக்சஸ் கொடுக்கும். நம்ம இப்போ நான் ஒரு மனப்பயிற்சி சொல்றேன். இது எப்படின்னா, உங்களை நீங்கள் ஒரு 3வது நபரா உங்களுக்கு வாட்ச் பண்ண தெரியணும். அதாவது ஒரு சின்ன குழந்தை திருப்பி ஏதாவது ஒரு பொம்மையை கேட்கும். கேட்டுட்டு கீழே விழுந்து அடம் பிடிச்சு அழும். வேற என்னெல்லாமோ கொடுத்து பாப்பீங்க, சமாதானம் பண்ணி பாப்பீங்க, ஆனாலும் வேண்டாம் சொல்லிட்டு அதிலே மனசு போய் நிக்கும். இது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அடம் பிடித்து அழுகிற ஒரு குழந்தை போல இதுவும் அந்த மனசு அத ஒரு விஷயத்தையே சுத்தி சுத்தி வரும். அப்ப அவங்களுக்கு அதுல நெகட்டிவிட்டியும் இருக்கும். நல்ல விஷயத்தை சுத்தி சுத்தி வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு நெகட்டிவான அந்த பூட்டி இருக்காது அப்படின்னு ஒரு சந்தேகம் மனசு அதையே சுத்திட்டு இருக்குது. நீங்க என்ன செய்யணும், உங்களை அடம் பிடித்து அழுகிற ஒரு குழந்தை மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு, நீங்க உங்களையே தனியா ஒரு தாய் அதை ஒரு மேனேஜ் பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க மனச ரொம்ப கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பொருளை தொடரணும் அப்படின்ட்டு திருப்பி ஒரு ஆசை வரும்போது, ஐயோ இப்படி வந்துருச்சே, நான் என்ன செய்ய, திருப்பி திருப்பி தொட வேண்டியது இருக்குமே, ஐயோ எனக்கு இந்த ஓசிடி வந்துருச்சே, நான் என்ன செய்வேனோ, மாத்திரை எப்படி சாப்பிடக்கூடாதே, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கலவரப்படாதீங்க. சரியா? இது மூளையில அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால வர்றது, அவ்வளவுதான். சோ நீங்க இத பொறுமையா, உடனே டென்ஷன் போகும்போது அதிகரிக்கும், திருப்பி திருப்பி அதை போய் தொடரணும்னு இருக்கும். சோ உங்க மனச போக்கஸ முதல்ல கலவரப்படாதீங்க. நல்லா அமைதியா உட்கார்ந்து நீண்ட மூச்சு எடுத்து, சரி எத்தனை தடவை தான் என் மனசு திருப்பி திருப்பி அதை தொட சொல்லுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாட்ச் யுவர் மைண்ட். நீங்க அது எத்தனை தடவை நீங்க தொட்டாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, ஐயோ தொடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா திருப்பி தொடதான் வரும். சோ மைண்டுக்கு எதுல நீங்க போக்கஸ் பண்றீங்களோ, நெகட்டிவா போக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா வரும். நீங்க பாசிட்டிவா, அங்க நான் கதவு பூட்டலையா, சரி எதெல்லாம் கரெக்டா இருக்கு, அங்க கதவு பூட்டி இருக்கு, இங்க இது சரியா இருக்கு அப்படி சொல்லி பாசிட்டிவா மனசை டியூன் பண்ண பாருங்க. உங்க மனசு பாசிட்டிவா ஆகும் போது உங்கள் உடம்பில் அந்த செரட்டோனின் இம்பேலன்ஸ் தன்னால சரியாகும். தாட்ஸுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கு. தாட்ஸ் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. தாட்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். இமோஷன், தாட்ஸ் அண்ட் பிஹேவியர். சோ பிஹேவியரை நம்ம தாட்ஸ வச்சு நம்ம பண்ணலாம். கலவரப்படாமல் அந்த பயத்துக்கு போகாம இருக்கக்கூடிய அந்த டெண்டன்சி வச்சும் நம்ம அந்த பிஹேவியரை மாடிஃபை பண்ணலாம். சுமதி, டாக்டர் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சில பயிற்சிகளை சொன்னாங்க. அதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. மாத்திரை மருந்துகள் இல்லாமையே உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை சரியா இருக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து நாராயணன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் நாராயணன். எஸ் மேடம். சொல்லுங்க நாராயணன். மேடம், எனக்கு ஆபீஸ் போனா ஒரு மாதிரி ஃபியர் வருது. என்ன பயம் வருது நாராயணன்? அது எனக்கு ஏற்கனவே கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா என்னால எஃபிஷியன்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, ஒரு ஒர்க்கை இமீடியட்டா பண்ணி கொடுக்க முடியுமா, அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஃபியர் இருக்கு. மனசு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு. பட் அதுதான் காரணமா ஃபியருக்குன்னு தெரியல. ஆனா ஒரு ஆபீஸ் போகும்போது ஒரு ஃபியர் வருது. நான் லீவ் போட்டுறேன். லீவ் போட்டு நாளைக்கு போலான்ட்டு போஸ்ட்போன் பண்றேன். அதுக்கப்புறம் எப்படியே 2-3 நாள் வச்சு அப்புறம் வேன்வெளி தானே, வேன்வெளி போட்டாக்க அப்படியே சனியார் லீவ் வந்துடும். அதுக்குள்ள மனசை கட்டுப்படுத்திட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். மறுபடியும் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பிஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பிஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப நெர்வஸா இருக்கேன். அப்புறம் கட்சியில ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே திங்கக்கிழமை போவானான்னு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ண அப்புறம் தான் என் மனசே கண்ட்ரோலுக்கு வருது. இது மாதிரி ஒரு ஃபியர் இருக்கு.
இது எதனால வருது அப்படின்னு கரெக்டா எனக்கு தெரியல. வேலைக்கு போகும்போது மட்டும்தான் இந்த பயம் இருக்கா இல்ல மத்த விஷயங்கள்லயும் இருக்கா நாராயணன்? மத்த விஷயங்கள் கூட இப்ப உதாரணமா மிஸ்ஸஸ்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லை டெஸ்ட் எழுதி கொடுத்தாக்கா அப்ப கூட மனசு கொஞ்சம் சரியில்லாம போகுது. ஆனா பட் இந்த அளவுக்கு சரியில்லாம போறது இல்ல. ஆபீஸ் போற விஷயத்துல தான் ரொம்ப அதிக டென்ஷனா இருக்கு, போகவே முடியல. அதுவும் 2 நாள் முன்னாடியே ஃப்ரீயா ஸ்டார்ட் ஆயிடுது. திங்கட்கிழமை வேலைக்கு போறதுனால சனிக்கிழமை நைட்டே ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை பீக்குக்கு போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே ஒரு முடிவுக்கு வந்துடுது. திங்கக்கிழமை போவானா அடுத்த 2-3 நாள் எப்படியாவது மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலான்னு பாக்குறேன். மறுபடியும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். எனக்கு அப்பவே அந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கன்சல்ட் பண்ணும்போது அவர் சொன்னாரு, இதுக்கெல்லாம் மெடிசன் கிடையாது, ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாதுப்பா, உன்னுடைய சொந்த முயற்சியில நீ ஒழுங்கா வேலைக்கு போனோம் இல்ல வேலையை விட்டுட்டு வந்துடணும், அவ்வளவுதான், 2 வழிதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க்ல வேலை செய்யறவர் கூட தாம்பரம் வெள்ளியும் போயிட்டு வேலைக்கு போகாம திரும்பி வந்துடுறாரு, கட்சியில அவர் வேலையை விட்டாரு. அது ஒரே சொல்யூஷன், நீயா முயற்சி பண்ணி வேலைக்கு போன இதை வேலையை விட்டுடணும், அது தவிர வேற வழி இல்லைன்னாரு. அதே மாதிரி 1 year முன்னாடி VHSல கூட நான் காமிச்சேன். அங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இதே பதில தான் சொன்னாரு. So either you go to office or quit the job, but no other option. சும்மா மருந்து மாத்திரை சாப்பிடுறதுலாம் வேஸ்ட் அப்படின்ட்டாரு. எனக்கு அப்பயே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சு. அதே மேக்கப் பண்ணி நான் எப்படி இந்த 1 வருஷம் ஓட்டிட்டேன். பட் ஸ்டில் இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஆபீஸ்ல என்னால பிரச்சனை சமாளிக்க முடியல. இதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு இருக்கா? இது சால்வ் பண்ண முடியுமா? இது மெடிக்கலா என்ன பண்ணலாம்? ப்ளீஸ் கைண்ட்லி அட்வைஸ் மீ அண்ட் டைரக்ட் மீ கரெக்ட்லி. சரிங்க நாராயணன். நாராயணன், அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு போபிக் அவாய்டன்ஸ் சொல்லலாம். நீங்க ஒரு அழகா பழகிட்டீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம இருக்கிற குழந்தை ஒரு அரை பரீட்சை அல்லது முழு பரீட்சை லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்கு அடம்பிடிப்பான்ல, அந்த நிலைமையில வந்துட்டீங்க. எல்லாமே கண்டிஷன் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை நேரடியா ஃபேஸ் பண்ண முடியாம அதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுல இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறீங்க. எனக்கு தெரியல இவ்வளவு நாள் எவ்வளவு நாள் லீவ் கொடுக்கறாங்க, எந்த ஆபீஸ் முடிஞ்சா நானும் அங்க சேர்ந்துடலான்னு கூட ஒரு சந்தோஷமா இருக்கு. முதல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம கண்டிப்பா சம்பளம் வாங்கணும், அந்த சம்பளத்துல நம்ம வாழ்க்கையை நடத்தணும்ன்ற நெசசிட்டி முதல்ல இருக்கணும். 2வது கூட இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களை ஒரு அழுவான்ல இந்த குழந்தை, அந்த மாதிரி உங்களை ஆபீஸ் வரைக்கும் விட்டுட்டு அவங்க அங்கேயே இருந்துட்டு மறுபடியும் நீங்க ஓடி வராம அங்க மேனேஜர்கிட்ட மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வரணும். மாத்திரைகள் கொஞ்சம் பதட்டத்துக்கு தேவையா, ஒரு பயத்துக்கு தேவையா, ஒரு பாலியேட்டிவா கொஞ்சம், அது மெயின் சொல்ல மாட்டேன், பட் அதை சாப்பிடணும். 2வது நீங்க எங்க தொலைச்சீங்களோ அங்கதான் தேடணும். எது உங்களால முடியலையோ மறுபடியும் பழகணும். இப்ப சின்ன பாத்தீங்கன்னா ஆபீஸ் போகும்போது கொஞ்சம் பயம் வரும். ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு ஆரம்பிச்சிடுது. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீங்க காலையில இருந்து சொல்ல ஆரம்பிக்கணும், நான் ஆபீஸ் போவேன், நான் கண்டிப்பா லீவ் எடுக்க மாட்டேன், என்னோட யாராவது என்னுடைய மனைவியோ அம்மாவோ அப்பாவோ வரப்போறாங்க, அவங்க கூட இருக்க போறேன், இதை கொஞ்சம் கொஞ்சமா நான் தாண்ட போறேன். ஒரு 10 படிக்கட்டுகள் மாதிரி நான் கண்டிப்பா லீவ் எடுக்க போறதில்லை. வேற எந்த ஆப்ஷனும் இல்லாம இந்த வேலையை மட்டும் நீங்க நம்பிக்கொண்டு இருந்து அதுலதான் உங்களுடைய ஜீவனம் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததுன்னா, நெசசிட்டி இருந்ததுன்னா, ஒரு கம்பல்ஷன் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில மறுபடி போங்க. நிச்சயமா வேலை கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு நாள் லீவு போட்டு நீங்க இருக்கிறீங்களே, கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் உணர வேண்டும். 2வது கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் உதவ வேண்டும். ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல, உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா இதுல இருந்து நீங்க வெளியில வரலாம். இவ்வளவு நாள் லீவ் எடுக்காதீங்க. நீங்க மேக்கப் பண்ணது எப்படி மேக்கப் பண்ணீங்கன்னு தெரியல, நாளைக்கு வேலையா போயிட்டு வாங்க. ஒன்னும் பயம் இருக்காது. பயம் இருந்தாலும் அது போயாக வேண்டிய கட்டாயத்துல அங்கேயே இருங்க. நாராயணன், உங்களுடைய பயத்திலிருந்து நீங்க எந்தெந்த வழிகள்ல வெளிவரலாம் அப்படிங்கறதுக்கு சில வழிமுறைகளை டாக்டர் அசோகன் சொன்னாங்க. அதை முயற்சி பண்ணி பாருங்க. மேலும் எதை நினைச்சு உங்களுக்கு பயமா இருக்கோ அதையே திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திண்டுக்கல்ல இருந்து நிஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நிஷா. வணக்கம்மா. பாப்பா பத்தி கொஞ்சம் பேசுறேன். சொல்லுங்கம்மா. 3 குழந்தை எனக்கு. 3வது பொண்ணு கொஞ்சம் சொல்லு பேச்சு கேக்குது இல்ல. சரி. தாய் தகப்பனே எடுத்து பேசிக்கிட்டு ஏதோ சொன்னாலும் சொல்லுபடி நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்ல. அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா உங்களுடைய 3வது பெண்? வயசு 16 வயசு. 10வது முடிச்சுட்டு 11வது போறாங்க. சரிம்மா. அவங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பையனோட தொடர்புல இருந்தாங்க. சரி. அத பேசக்கூடாது அப்படிலாம், சொந்தக்கார பையன் தான் பேசக்கூடாது, உன் வயசுக்காரெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் பண்ணுவோம். சரிங்க.
அது வந்து தைரியமா அது பேசிக்கிட்டே இருக்கும் போல போன்ல. சரிங்கம்மா. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுனால தாய் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் பிடிக்காம வெறுப்பாவே பேசிக்கிட்டே இருக்கிறா. சரி. அதனால என்ன பண்ணலாம்? மனநல டாக்டர்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போய் யோசனை கேட்டோம். சரி. கேட்டா இந்த வயசுல அந்த பொண்ணை மாத்த முடியாது, அது வந்து இந்த வயசுல ஒரு பையனோட பேசுன்னு சொன்னா அதை நீங்க தடுக்கிறதுனாலதான் உங்க மேல வெறுப்பா இருக்கா. சரி. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா. என்ன டாக்டர்கிட்ட கேட்கலாம். பெரிய பிள்ளைங்க 2 பேருமே நம்ம சொல்லுபடி அப்படியே கேட்பாங்க. சரிங்கம்மா. நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். டாக்டர் சுபா நிஷாவோட மகளுக்கு. சரி, அதாவது 16 வயசு பெண் குழந்தை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. ஏன் எதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, அவ வந்து ஒரு பையனோட பேசிட்டு இருந்தா, இந்த பேசுறத நாங்க தடுத்தோம். அதுல இருந்து இப்படி மனசு அவளுக்கு மாறிவிட்டது, ஒரு முரட்டுத்தன்மை வந்து விட்டது, அவ பேசுறதையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பெண்களுக்கு வந்து இப்படி இருக்கிற ஒரு பருவம் உண்டு, ஒரு காலகட்டம் உண்டு. ஆனா அதுல இருந்து தாண்டி வந்துருவாங்க. அந்த காலகட்டத்தை நீடிக்க செய்வது என்னதுன்னா, அம்மா அப்பா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இல்லாம ஒரு போலீஸ் மாதிரி பிஹேவ் பண்றது. அம்மா அப்பா வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் வைக்கணும். அதாவது நீங்க வந்து உங்க பெண்ணுகிட்ட உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மூத்த 2 பிள்ளைகளையும் இந்த கட்டுப்பாட்டுக்கு பயந்து அப்படி வளர்ந்துருக்கலாம். மூத்த 2 பிள்ளைகள் கூட அப்பா அம்மாவை கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. தங்கச்சி பாருங்க இப்படி பேசுறா அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை டென்ஷன் பண்ணலாம். அதனால நீங்க பேசாதன்னு சொல்லி இருக்கலாம். இப்ப வந்து எல்லா இடத்திலையும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிப்பதும் சேர்ந்து வேலை பார்ப்பதும் ரொம்ப ரொம்ப சகஜமாயிடுச்சு. அப்போ நீங்க அந்த பிள்ளைய நம்ம முரண்பாடு உடைய ஒரு விஷயத்துக்கு நீங்க வற்புறுத்தாதீங்க. எல்லாரும் பேசலாம், ஆனா நார்மலா பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்லி டோன்ல இருக்கணும், அத காதல்னு நீ திருச்சி பார்க்காத அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தால் பரவாயில்ல. ஆனா அதை விட்டுட்டு அம்மா அப்பா வெறும் தடா மட்டும், அம்மா அப்பா மனசுல என்ன இருக்கும், இது காதலா ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுதான் உயர்ந்து நிக்கும். அப்ப வந்து நீங்க அதை சொல்லும் போது அந்த பெண் எரிச்சல் படுறது ரொம்ப சகஜம். நீங்க அதனால உங்க குழந்தைய வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு குழந்தை, அவ வந்து அந்த காதல்ங்கிற வலையில மட்டும் சிக்காம உன் ஃப்ரெண்ட்லியா நீ பேசு, சந்தேகத்தை கேளுன்னு சொல்லி அப்படி அலோவ் பண்ணீங்கன்னா மேபி அவ சாஃப்ட் ஆகலாம். நிஷாமா, டாக்டர் சுபாஷ் சொன்ன மாதிரி நீங்க உங்க மகள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசி பாத்தீங்கன்னா அவங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து லலிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லலிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க லலிதா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? மேடம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது மேடம். சரி. எங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்க பொழுது மேடம், ரொம்ப நல்லா இருக்க பொழுது எனக்கு தெரியல மேடம். சரிங்கம்மா. அவர் வந்து அந்த லேடிக்கு கல்யாணம் ஆகி பசங்க இருக்காங்க மேடம். கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுக்கு பையன் இருக்கான். சரி. ஆனா அவங்களோட இவர் தொடர்புல இருக்காரு, வேணும்னு சொன்ன கேட்க மாட்டாரு மேடம். சரி. நைட்ல 10 மணிக்கு 11 மணிக்கு போன் வருது, நான் அட்டன் பண்ண. ஒரு நாள் எங்கிட்ட பேசினாங்க, நான் பேசினேன். நானு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தனி குடும்பம் இருக்குது, எனக்கு தனி குடும்பம் இருக்குது, இதெல்லாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க, உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும், என்னுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகும் சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நம்ம கிட்ட. சரி. இருந்தாலும் அவங்க கான்டாக்ட்ல இருக்கிறாங்கதா போல தெரியுது மேடம் எங்கிட்ட. ஆனா வீட்டுல வரும்போது போன் பேசிட்டு டிலைட் பண்ணிடுறாரு. சரிங்கம்மா. எங்கேயாச்சும் வெளியில போனாலும் எனக்கு அந்த பயம் வருது மேடம், போவாங்களா கான்டாக்ட் பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு சந்தேகமாவே இருக்கு. நீங்க உங்க கணவர் கிட்ட இத பத்தி பேசுனீங்களாமா? பேசினா பிரச்சனைதான் மேடம் வரும். எனக்குள்ள ஏற்கனவே பேசி பார்த்தா பிரச்சனையா வருது. அதனாலதான் சரி பேசாம சாஃப்டான முறையில பேசினா இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும். அது மாதிரி நல்லதனமாவே வீட்டுல பேசுறேன் மேடம். ஆனா இது சம்மதமா பேசுறேன், மத்தபடி நல்லதாதான் பேசுறேன் நானு. நல்லதனமா தான் நடந்துட்டாரு மேடம். ஆனா எனக்கு வந்து பெரிய கஷ்டமா இருக்கு மேடம், மனசுக்குள்ள 24 hours இதேதான் மேடம். சரிங்கம்மா. 2 பேர் இருக்காங்க எனக்கு. சரி டாக்டர், நீங்க அந்த பிரச்சனையை நேரடியா பேசுங்கம்மா. அதாவது அது இரவு நேரத்துல வந்து அவர் போன் பேசுறாரு அல்லது ஒரு சந்தேகத்தோட அந்த சம்பந்தம் இல்லாம நீங்களும் வந்து கோபத்தை காண்பிப்பதை விட்டுட்டு காலையில ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல ஒரு பொறுமையா வீட்டுல இருக்கும் பொழுது பிள்ளைகள் இல்லாத நிலைமையில நேரடியா இந்த மாதிரி பிரச்சனைய எனக்கு நல்லா தெரியும், இது வந்து இது நீங்க பண்றது இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவா பேசுங்க. ஜாடமாடையா திட்டுறதோ அல்லது கேட்கறதோ, சந்தேகங்களுக்கு அப்பால் வந்து நீங்க வந்து சில வினாக்களை எழுப்புறதோ வந்து அதுக்கு அந்த சமயத்துல பதில் கொடுத்துட்டு போயிடுவார்.
நேரடியாக அவரை பார்த்து பேசுங்க, என்ன உங்களுக்கு பதில் அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஏன்னா இதை விடாம விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனைவிக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஓரளவு தெரிஞ்சிடுத்து, பரவாயில்ல எனக்கு இது ஒரு லைசன்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஆண் ஆதிக்க நிலைமையில அவர் அதை எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய 2 பேருக்கும் பொதுவா இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை நீங்க சும்மா விட முடியாது. ஏன்னா கண்டிப்பா நீங்க பேசி ஆகணும். உங்களால முடிந்த நிலைமையில ஒரு எல்லைக்கு வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பெரியவர்கள், அதாவது கதை கேட்கறவங்க வேண்டாம், இந்த கதையை கேட்டுட்டு அது குளிர சந்தோஷப்படுறவங்க வேண்டாம், காசிப் பண்றவங்க வேண்டாம். உண்மையிலேயே உங்களை ஒற்றுமையில நலம் விரும்பிகள், அது மாமியாரா இருக்கலாம் அல்லது உங்க அப்பாவா இருக்கலாம், அவங்க கிட்ட பேசிட்டு அடுத்த நிலைமைக்கு போங்க. கோவப்படாதீங்க, மென்மையா படிப்படியா அணுக வேண்டிய பிரச்சனை. ஏன்னா ஒரு நிலைமையில அல்லது நீங்க அந்த சைடு கூட நீங்க போயிட்டு பார்த்து பேசலாம், பேசிட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி சில சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். பதட்டப்படையாம, ஒரு கோவப்படாம, ரொம்ப பிரச்சனைகளை பெரிதாக்காம, ரொம்ப அறிவுபூர்வமா இதை டீல் பண்ணுங்க. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா இதை தெளிவுபடுத்துங்கம்மா. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். லலிதாமா, நீங்க இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும், இதுக்கு எந்த மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்கலாம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு டாக்டர் சொன்ன விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு கணவர்கிட்டயும் நீங்க மனம் விட்டு பேசுனீங்கன்னா நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஊர்ல இருந்து சிவசக்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சிவசக்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவசக்தி. இன்னைக்குதான் மேடம் இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நான் இன்ஜினியரிங் முடிச்சு 2 வருஷம் ஆகுது மேடம். சரி. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங், எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கும். எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலும் கரெக்டா எடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ பாசிட்டிவா இருக்க அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இப்போ நான் எப்பயுமே நெகட்டிவ் திங்கிங் தான் மேம் நிறைய வருது. அதே போல நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறேன், எனக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறேன். அப்புறம் ஹலோ, எந்த மாதிரியான விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கம்மா? நான் இப்போ ஏதாவது எப்ப பார்த்தாலும் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், முந்தா நாள் என்ன நடக்கும், அந்த மாதிரி இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் திங்கிங் வந்துகிட்டே இருக்கு மேடம். லைஃப்லயே நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ, இல்ல இந்த பிரச்சனை வருமோ, இவங்களால பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். முன்னாடி எல்லாம் பிரச்சனை வந்தாலுமே அதை நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன். ஆனா இப்ப வருமோ அது வருமோ இது வருமோ அப்படின்ற மாதிரி நிறைய திங்க் பண்றேன் மேடம். அதே போல முன்னெல்லாம் நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஸ்டடீஸ்ல எல்லாம். இப்பெல்லாம் ஒரு கான்சென்ட்ரேஷன் போகவே மாட்டேங்குது. அதாவது போக மாட்டேங்குது. என்னால முடியும்னு எனக்கு தெரியுது, ஆனா என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அப்புறம் வேற சொல்லணும்னா முன்னாடி எல்லாம் யாரா இருந்தாலும் தெரியாதவங்கன்னா கூட நான் நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். ஆனா இப்போ தெரிஞ்சவங்களை பார்த்தா கூட பேசுறதுக்கு ஒரு பயமா இருக்கு. அவங்க கிட்ட அவங்க நம்மள பாத்துருவாங்களோ அப்படின்றதாலே விலகி போறாங்க. அவங்க கிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கு. அதுவும் ஏன்னு தெரியல. அப்புறம் வீட்டுல எல்லாம் என்ன ஏதாவது ஒர்க் சொன்னாங்கன்னா என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது சரி வெளில போலான்னு கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பிடுவேன். ஏன் கிளம்புறேன்னா அப்ப மட்டும் எனக்கு ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கும்போது ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி ஃபீல் பண்றேன். ஆனா நான் ஃபீல் பண்றேன், நம்ம இவங்க சொல்றதை கேட்கலையே, நான் அவங்க கூப்பிட்டா மட்டும் முடியுது, எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றேன் மேம். என்னால ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. சரிங்கம்மா. டாக்டர் சுபாச்சா, சிவசக்தியோட இந்த பிரச்சனை, இவங்களுடைய வயசு அண்ட் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், எனக்கு மனசுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு தாட்ஸ் போய்கிட்டே இருக்குது. அது அவங்க அப்படி சொல்லல, ஆனாலும் நான் அதிகமா யோசிக்கிறேன். அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு மத்தவங்களோட பழகணும்னு தோணுனாலும் நான் அவங்கள பார்க்க அவாய்ட் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு பய உணர்ச்சி, அவங்க நம்மள வாட்ச் பண்ணுவாங்களோன்னு ஒரு ஃபீலிங், இது எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இது சில வேளைகளில் ஒரு மனநோயா இருக்கலாம். நீங்க அதாவது நிறைய விஷயங்கள்ல மனநோய்கள் ஒரு 18, 19 அந்த வயசுகள்ல வரும். 16ல இருந்தே வரலாம். அது ஒரு 20, 22, 24 வயசுகள்ல இது செட்டுன்னு ஆகலாம். சோ நீங்க எதுக்கும் நீங்க ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க. அதுக்கு தேவையான அந்த சத்துக்கள், செரட்டோனினை ஜாஸ்தி ஆக்குறதுக்கும் அந்த டோபமினை குறைக்கிறதுக்கும் சில சத்துக்கள் கொடுப்பாங்க. நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு இந்த குழப்பம் எல்லாம் தீருதான்னு பாருங்க. நீங்க ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. சோ உங்க பர்சனாலிட்டி மாறும்போது நீங்க அதை ஒரு டாக்டர்கிட்ட, மனநல மருத்துவத்தை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிவசக்தி, நீங்க எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிற உங்களுக்கு இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் தோணுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனநல மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன மருந்து மாத்திரைகள் தரலாம்னு அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா திருச்சியில இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க.
வணக்கம் கவிதா. ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க கவிதா. மேடம், எனக்கு 4 இயர்ஸ்ல பேபி இருக்கா. சரி. ஆனா வந்து ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா அவளை எப்பவுமே கொஞ்சம் பிரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறா. ஏதாவது ஒண்ணு அவ பண்ற தப்ப சொன்னோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவளுக்குள்ள அவ்வளோ ஒரு கோவம், எந்த ஒரு கருத்தையுமே ஏத்துக்கவே மாட்டேன்றா. மத்த குழந்தைங்களோட போய் சேர்ந்து விளையாடுறப்பவும் போய் அட்டாச் ஆக மாட்டேன்றா எந்த குழந்தையோட. ஸ்கூல்ல கூட அது எங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்டா இருக்கு. எதனால அவ அப்படி பிஹேவ் பண்றாங்க? முடிஞ்ச அளவு நாங்க உட்கார வச்சு அவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்றோம். நீங்க நல்லா இருக்கணும் பாப்பா, எல்லாத்தோடயும் சேர்ந்து இருக்கணும், ஜாயினிங்கா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவளுக்கு அந்த கோஆபரேஷன் மட்டும் வரவே மாட்டேனுது. என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கறதுக்கு. சரிங்க கவிதா, கேட்கணும். கண்டிப்பா ஒரு மனுஷன் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அம்மா அப்பா அரவணைப்புல ஒரு ஆலமரத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் இறைப்பாடுற மாதிரி உண்மையிலே பிஹேவியர் எப்ப வந்து உருவாகுதுன்னா ஸ்கூலுன்ற ஒரு 3வது நிலையில, அந்த 3வது சமூக தளத்துலதான் பல விஷயங்களை தானாகவே மற்றவர்களை பார்த்து அந்த குழந்தை வந்து கற்றுக்கொள்ளுகிறது. உண்மையிலே அதுங்க நிஜமான லேர்னிங் வந்து சொல்லிக் கொடுக்காத தானே கற்றுக்கொள்ளக்கூடிய, பார்த்து புரிந்து பேசி பழகி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த 3வது சோசியல் தளத்தில் தான் ஆரம்பமாகுது. இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்காப்ல, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு என்விரான்மெண்ட்ல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. சோசியலைசேஷன், மற்றவர்களோடு வந்து பழகுவது, மற்றவர்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, மற்றவர்களை பார்த்து அதனுடைய பிஹேவியரை கொஞ்சம் இமிட்டேட் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கிற பட்சத்துல ஒரு குழந்தைகள் மனநல மருத்துவரை நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சற்று விலகி இருக்கிற பிள்ளாய், நம்ம வந்து பயத்தை கண்டு சற்று விலகிரும் பிள்ளாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வளரும் பொழுது எந்த விதமான பயமுள்ள சூழ்நிலைகளும் இல்லாத பொழுது குழந்தைகள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிற நிலைமையில அது சில பிரச்சனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கலாம். நீங்க வந்து ஒரு குழந்தைகள் மருத்துவரை அல்லது குழந்தைகள் மனநல மருத்துவரை பாத்தீங்கன்னா அவர் வந்து வேண்டிய விஷயங்களை எப்படி அவர் இந்த குழந்தைகளை வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு சூழ்நிலையாக உருவாக்குவது, மற்றவருடைய குழந்தைகள்கிட்ட மற்ற சூழ்நிலையில எப்படி வந்து அணுகுவது, பழகுவது, பல விஷயங்களை தெரிந்து கொள்வதுன்றதுல கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவசியம் நீங்க வந்து ஆரம்பத்திலே பாருங்க, ஒரு பிரச்சனை இதா இருக்காது. அதாவது குழந்தைகள் வந்து நிச்சயமா வந்து ஒரு விளையாட வேண்டும். அது வந்து அடுத்தவங்களை பார்க்கும்போது ஒரு சிரிக்கணும். தன்னுடைய வயதோடு குறைந்த குழந்தைகளோட விளையாடுவதும் கொஞ்சம் தப்பு தான். தனக்கு வயதுக்கு மீறிய பேர் குரூப்ல இருந்து சேர்றதும் தப்பா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த நிலைமையில தொடர்பு நிலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பொழுது அவசியம் பாருங்கம்மா, உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லா விளக்கங்களும் பதில்களும் கிடைக்கும். கவிதா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க குழந்தை எதனால இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அவங்கள ஒரு குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா நிச்சயமா அவரு இதுக்கான தீர்வை சொல்வாரு. அடுத்ததா சென்னையில இருந்து கலீல் ரஹ்மான் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கலீல் ரஹ்மான். வணக்கம். சொல்லுங்க கலீல் ரஹ்மான், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? நீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? கம்மி பண்ணிட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம். என் பையன் வந்து காலேஜ் போறாரு. சரி. இர்ஃபான் பேரு. சரிங்க. 2 வருஷம் காலேஜ் போயிட்டாரு மேடம். இன்ஜினியரிங் EEE எடுத்துட்டு 2 வருஷம் போயிட்டாரு. சரி. இப்ப 3வது வருஷம் போறதுக்கு அவங்க காலேஜ்ல இது பண்ண மாட்டாங்க. அந்த இது 2வது வருஷமே திரும்ப படிக்க சொல்றாங்க. சரிங்க. இவர் வந்து அங்க போக மாட்டேன், என்ன வேற காலேஜ்ல சேர்த்து விடுங்க அப்படின்றாரு. அரியர்ஸ் வச்சிருக்காரு. ஆனா இப்ப அதே போல பெரியவங்க எது சொன்னாலும் எதுவும் கேக்குறது இல்ல. அவர் படிக்கிற காலேஜ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா மேடம்? அவர் படிக்கிற காலேஜ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அவருக்கு? அவர் படிக்கிற காலேஜ்ல எதுவும் பிரச்சனைனா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. சரி. அந்த காலேஜுக்கு போக மாட்டேன், வேற காலேஜ்ல சேர்த்து விடுங்க. சரி. வீட்டுல அவர் உங்ககிட்ட எல்லாம் எப்படி இருக்காருங்க? அதான் எங்க கிட்ட யார்கிட்டயுமே அவ்வளவா சோசியலா பேசவே மாட்டாரு. இருக்காரு. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்கேயே உட்கார. ஆக்டிவிட்டி வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது.
சரிங்க. எந்திரிச்சு போக மாட்டாரு, வர மாட்டாரு. ஒரே அடம் முடிச்சுட்டு நானும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேற டிகிரி கூட படிப்பா உன்னால முடியலண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி. அவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரே அடம்ட்டா இருக்காரு. சரி. அதுக்குதான் அவர் இது பண்ணலாமா என்னன்னு கேக்குறதுதான் மேடம் போகணும். சரி டாக்டர் சுபா சார்ல்ஸ், இவருடைய பிரச்சனையும் கிட்டத்தட்ட மருத்துவ உதவி தேவை போன்று தெரிகிறது. ஏன்னா அதாவது நார்மலா இருக்கணும், பிஹேவியர் வந்து எப்பவும் நார்மலா இருக்கணும். ஒரு வாலிப பையனா ஃப்ரெண்ட்ஸோட போகணும், வெளியே போகணும், அரட்டை அடிக்கணும், வந்தா வீட்டுக்கு வந்தா பெற்றோர்கிட்ட 2 ஜோக் சொல்லி சிரிக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கணும். சோ நார்மல்சி, இதுதான் நார்மல்சி. இப்போ இங்க ஒரு தந்தை பேசுறாரு, கொஞ்சம் அப்நார்மல் ஆகுது பிஹேவியர். ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு, நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாரு, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, நீ வேற காலேஜுக்கு மாத்துங்க, அடமெண்டா இருக்காரு. சோ இது எல்லாமே குணங்கள் மாறுது. நார்மலா இருந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் போது உடனடியாக பெற்றோர்கள் மருத்துவரை அணுகணும், மனநல மருத்துவரை அணுகணும். ஏன்னா சீக்கிரமா இப்படிப்பட்ட விஷயங்களை கண்டுபிடித்து உடம்புல அதுக்கு சத்துக்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா அதை சரி செய்வது மிக மிக அவசியம். அப்படின்னா பையனுடைய படிப்பு கெடாது, அவங்க சரியா அழகா அதை படிச்சுட்டே போக முடியும். அதனால வர்ற விளைவுகளை நம்ம தவிர்க்கலாம். அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, மனநல மருத்துவரை பார்க்கணுமேனு தயங்காதீங்க. உடனடியாக டாக்டர்கிட்ட மனநல மருத்துவத்தை ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. கலீல் ரஹ்மான், உங்களுடைய மகன் திடீர்னு இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனநல மருத்துவரை நீங்க அணுகலாம். அடுத்ததா பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா. மேடம், என் தங்கச்சி, என் சித்தி பொண்ணு சரி ஒரு பையனை லவ் பண்றாங்க. அவங்க 10 வருஷமாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. ஆனா அந்த பையன் வந்து கேரக்டர் ரொம்ப மோசம் மேம். சரிங்கம்மா. வீட்டுல வந்து ஆனா வீட்டுல அம்மா அப்பா பேச்சு ரொம்ப நல்ல பொண்ணுதான், வீட்டுல சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றா. சரி. ஆனா எங்களுக்கு எல்லாம் சுத்தமாவே இல்ல, சம்மதமே இல்ல. கேரக்டர் கேஸ்ட் கூட ப்ராப்ளம் இல்ல, கேரக்டர் நல்லா இருந்தா நாங்களே பண்ணி வைப்போம். அவன் கேரக்டர் ரொம்ப மோசம், என்னால சொல்ல கூட முடியல. அம்மா நீங்க அழாதீங்கம்மா, வருத்தப்படாதீங்க. நீங்க வந்து அந்த பையனுடைய கேரக்டர் சரியில்லைன்னு எடுத்து சொன்னீங்களா? சொல்லியாச்சு மேம், அவளுக்கே தெரியும், அவளுக்கே நல்லாவே தெரியும் கேரக்டர் ரொம்ப மோசம்னு. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. இதுக்கு ஏதோ அவளை என்ன மேம் பண்ணலாம்? நான் என்னதான் ஆனா வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், நீங்க பண்ணி வச்சாதான் பண்ணிப்பேன்னு சொல்றேன். அவளுக்கு கீழே தங்கச்சி இருக்கா, அந்த தங்கச்சியும் பாக்கணும் நாங்க. நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, அழாதீங்க. இதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டாக்டர் கேட்கலாம். சித்தி பொண்ணுக்கு என்ன வயசுமா? என்ன வயசுமா? 25 ஆச்சு சார். என்ன படிச்சிருக்காங்க? அவங்க MBA முடிச்சிருக்காங்க. அவன் படிக்க கூட இல்ல, 10th கூட படிக்கல. அதாவது 10 வருஷமா வந்து அவங்க லவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஓரளவு நீங்க சொல்லிருக்கீங்க, ஜாடமாடையா இல்ல, நேரடியா வந்து அவங்க விரும்புற அந்த அவருக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு அப்புறமும் அந்த அம்மா ஃபார்மா இருக்காங்கன்னா நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எடுத்து சொல்லியாச்சு. சில சமயம் வந்து அந்த காதல் வந்து கொஞ்சம் கண்ணை வந்து மறைக்கலாம். என்னால சில சமயம் என்னன்னா இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி கொஞ்சம் வெறுப்புள்ள கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குணங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கடத்துறாங்கன்னு வச்சுங்க, தீவிரவாதிங்க கடத்தும் பொழுது ஒரு ஸ்டேஜில் அந்த கடத்தப்பட்ட நபர் வந்து அவங்களுடைய குணநலங்கள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு அவங்க கொண்டிருந்த கொள்கைகள், சித்தாந்தங்கள், வேறுபட்ட விஷயங்கள்லாம் சரின்ற மாதிரி அளவுக்கு அதை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வந்து வித்தியாசமா நெகட்டிவா எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருந்த ஒரு ஆண்மகன் கொஞ்சம் ரசனைக்கு ஈர்ப்புக்கு உள்ளாகிறாப்ல. நான் லவ் பண்ணி நான் திருமணமாகி நான் அவரை மாத்தி ஒரு பயங்கரமா வந்து அவரை நல்லபடியா மாத்த போறேன்ற சில சமயத்துல சில பெண்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் கூட ஏற்படுது. மறுபடியும் கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்ன விதம் வந்து எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். யூஸ்வலா தெரிந்து கொண்டு நம்ம வந்து ரொம்ப நீங்க அழுவுறீங்க, ஓரளவு நீங்க வந்து அந்த பொண்ணுடைய நலம் விரும்பியா இருக்கீங்க, அந்த ஒரு எக்ஸசிவ் கன்சர்ன்ல தான் சொல்றீங்க. நிதானமா சொல்லி பாருங்க. அல்லது சில சமயம் நம்ம வந்து சொல்றவங்க வந்து பிடிக்காம இருக்கலாம், இவங்க ஒரு பயத்துல சொல்றாங்க, வேற யாராவது சொல்லி பாருங்க. அதுக்கு மேலே வந்து அந்த பொண்ணு இருக்குன்னா விளைவுகளை தெரிந்து கொண்டு முடிவுகள் எடுக்கிறார்கள்னா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் வந்து வாழ்ந்தாக வேண்டும். அதுல இருக்கிற சில தடங்கல்களை தாண்டி ஆக வேண்டும். அதுல வந்து நம்ம வந்து அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, யாரும் அதை வந்து ஒன்னும் செய்ய முடியாது.
ஓரளவு நீங்க வந்து சொல்ல வேண்டியதை ஊத வேண்டிய சங்கம் ஊதிட்டீங்க. அதற்கப்புறமும் இது வந்து அடம் பிடிக்குதுன்னா ப்ராபப்ளி அது வந்து அந்த முடிவுகளை அந்த பெண் தான் வந்து அதனுடைய விளைவுகளை மட்டும் அல்ல, முடிவுகளுக்கும் அது வந்து ஒரு தார்மீக பொறுப்பு வந்து எடுத்தாக வேண்டிய நிலைமை இருக்குமா? ஆமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய சகோதரிக்கு யார் ரொம்ப நெருக்கமானவங்களோ, அவங்க தோழியோ இல்ல உங்க குடும்பத்துல யாரு ரொம்ப நெருக்கமானவங்களோ அவங்க கிட்ட சொல்லி ஒரு தடவை எடுத்து சொல்ல பாருங்க. அப்பவும் அவங்க அதே முடிவுல தீர்க்கமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய இஷ்டப்படியே நீங்க அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு விட்டுடலாம். அடுத்ததா விருதுநகர்ல இருந்து செல்வபாண்டியன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் செல்வபாண்டியன். சொல்லுங்க செல்வபாண்டியன். மேடம், நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், பூக்கடை வச்சிருக்கோம். சரி. பூக்கடையில வந்து இப்போ ஒரு 2-3 மாசமா வியாபாரம் பிசினஸ் ரொம்ப நஷ்டத்திலே ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க. தம்பி பையன் வெளிநாட்டுல இருக்காரு. சரி. அவரு பணம் எல்லாம் சம்பளம் வாங்கி பணம்லாம் அனுப்பி விடுறாரு. எல்லா பணமும் சேர்ந்து அதுலயே போட்டுருவோம். ஒன்னும் இது பண்ண முடியல. அதனால வீட்டுல ஒய்ஃப் வந்து ஒரே அழுக, நேரமும் மன சங்கடத்திலே இருக்காங்க. அதை பார்க்க நமக்கும் மன வேதனையா இருக்கு மேடம். சரிங்க. என்னன்னு அதுன்னு பார்த்தாங்க. சரிங்க செல்வபாண்டியன். டாக்டர் சுபாஷ் பூ வியாபாரம் பண்றாங்க. பூ வியாபாரத்தில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. உங்களுடைய ஒய்ஃப் வந்து இதை நினைச்சு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அதனால அவங்களுடைய அப்செட்ல குடும்பமே நீங்க வந்து ஒரு சோகத்துல இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. இப்ப வந்து உங்க பூ வியாபாரம் மட்டுமல்ல, பல வியாபாரங்கள் இப்ப தடுமாறி கொண்டுதான் இருக்கின்றன. இப்ப வந்து பிசினஸ் எப்பவும் ஒண்ணு போல அப்படி ஏறுமுகமாவே இருக்காது. அப்படின்னா எல்லாரும் பிசினஸ்ல இறங்கிடுவாங்க. பிசினஸ்னாலே ரிஸ்க் தான், பிசினஸ்னாலே கஷ்டம் தான். இத வந்து நம்ம சமாளிக்க தெரியணும். இப்போ வந்து டெம்பரரி இந்த சேஞ்சஸ், பூ இப்ப திடீர்னு திருப்பி உங்களுக்கு இந்த ஆடி மாசம் முடிஞ்சதுன்னா பூ தேவைகள் நிறைய இருக்கலாம். உங்க பிசினஸ் திருப்பி நல்லா அழகா பூத்து மலர்ந்து நல்லா அது வரலாம். இத வந்து உங்க ஒய்ஃப்ட சொல்லணும். உங்க ஒய்ஃபுடைய உடம்பையும் செக் பண்ணி பார்க்கணும். மிக ஈஸியா சரி பண்ணக்கூடிய அந்த கவலை எல்லாம் சரியே பண்ண முடியாதோ, எவ்வளவு சொல்றோம் ஆனாலும் சரி பண்ண முடியாதோ அப்படின்னு கவலைப்படும் போது உடம்புல வந்து சில குறைபாடுகள் இருந்தால், மனசு வந்து உடம்புலதான் இருக்குது. அந்த உடம்புல குறைபாடுகள் இருக்கும்போது இந்த மனசு சோர்வடையும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கிடணும். இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக முன்னால தைரியமா இருந்த ஒய்ஃப் இப்ப வந்து இதுக்கெல்லாம் அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க உடம்பையும் பாருங்க. நல்ல விஷயத்தையே நீங்க பேசுங்க. வீட்டுல வரும்போது நீங்க சந்தோஷமா அடுத்த இது வந்துருது, ஒரு திருமண ஆர்டர் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஷயங்களை, நீங்க சந்தோஷமான விஷயங்களை நீங்க பேசும்போது உங்களுடைய சந்தோஷம் மற்றவங்களையும் தொத்திக்கொள்ளும். நீங்க தான் குடும்ப தலைவர். அதனால நீங்க உங்க வீடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க நல்லா சிரிச்சு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். செல்வபாண்டியன், நீங்க உங்க மனைவி கிட்ட எடுத்து சொல்லுங்க. வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும். இப்ப நஷ்டத்துல இருக்க உங்களுடைய தொழில் நாளைக்கே வந்து நல்ல லாபத்துல இயங்கலாம். அதை நினைச்சு அவங்க ரொம்பவே சந்தோஷத்துல தான் இருக்க போறாங்க. இது எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. நிச்சயமா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததா பாண்டிச்சேரியில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒருத்தங்க நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க சார். நான் என் மகளுக்காக கேட்கணும். சொல்லுங்க சார். உங்களுக்கு கல்யாணமா 7 வருஷம் ஆகுது. சரி. 6 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு. சரி. அவங்க வந்து மருமகன் ரொம்ப நல்ல மாதிரியா தான் இருக்காரு. ஆனா மாமியார் வந்து இவங்க 2 பேருமே அடக்கி ஆளணும்னு பாக்குறாங்க. அதாவது என் மகளுக்கு வந்து கொஞ்சம் நியூரோ ப்ராப்ளம் இருக்கு. ஐடி ஃபீல்டு ஆபீஸ்ல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றா. அதனால வீட்டுக்கு வந்தா கூட வேலையெல்லாம் அவங்க தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை எல்லாம் இருக்கு. வந்து முகம் கொடுத்து பேசவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வீட்டுல இறுக்கமான சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு அவரோட மகன் வந்து அவங்க அம்மாட்ட பயப்படுறதுனால ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையா இருக்குங்கிற. ஆபீஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. இதை நான் எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரிங்க சார். மாமனார் கிடையாது. கண்டிப்பா வந்து உங்களுடைய மருமகன்கிட்ட உங்களுடைய மகள் வந்து கண்டிப்பா பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நிச்சயமா வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறாங்க. அதுவும் ஐடில பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து ரெஸ்ட் இருந்தா கூட அப்பயும் வந்து வேலை செய்யக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்க. உங்க மாப்பிள்ளை கிட்ட அவங்க மகள் பேசட்டும், நீங்க பேச வேணாம். நிச்சயமா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து ஓரளவு வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூவை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நிலைமை அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நான் இது மாதிரி வந்து காயப்பட்டிருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன், என்னுடைய உணர்வுகள் மதிக்கப்படல அப்படின்ற நிலைமையில உங்க மாமியார், அவங்களுடைய மகளுடைய மாமியார் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. ஒரு ரவுண்ட் வாழ்க்கை வட்டத்தை அவங்க முடிச்சுட்டாங்க. இவங்க ஆரம்பித்த நிலைமையில இன்னொருடைய வாழ்க்கையில நம்ம போய் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு பதவியை நம்ம எடுத்துக்கொள்வது வந்து ரொம்ப தப்பு.
அது நிச்சயமா அது வந்து உங்களுடைய மருமகனுக்கு வந்து உணர வைக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி நீங்க இதுல தலையிடாம உங்க மகள் மூலமாவே சாதாரணமா இதை வந்து சொல்லலாம். அல்லது அந்த சொல்றதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கிற பட்சத்துல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அவங்க 2 பேரும் போய் பார்த்து 3வது ஒரு டாக்டர் வந்து சொல்லும் பொழுது பயஸ்டா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில கொஞ்சம் ஒரு 100 விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு 20 விஷயங்களை கிரகிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். நமக்கு தெரிந்த உறவினர்கள் சொல்லும் பொழுது இவங்களுடைய பொண்ணுடைய அப்பா இவர் பேசுறார் அப்படின்ற சில பயஸ் வந்து வேண்டத்தகாத விளைவுகளை கூட உருவாக்கும். சமயத்துல கோவப்படுற நிலைமையில அவர் வந்து வேற விதமான வார்த்தைகளை வந்து கொட்டி விடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு மருத்துவரை போய் பார்க்க சொல்லுங்க. நிச்சயமா வந்து ஒரு மேரிட்டல் தெரப்பி இது வந்து ஒரு இன்டர்வியூன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. ஒண்ணு உங்க மகள் பேசணும் அல்லது மகள் சார்பா மற்றவங்க பேசணும். அவர் உணரணும். மாமியார் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கணும். ஆசைகள், அன்பு, பாசம் எல்லாம் இருக்கட்டும். பட் அடுத்தவங்களுடைய பிரைவசி, அடுத்தவங்கள 3வது மனிதரை அடக்கி ஆளணும்ன்ற அதிகாரம், அந்த ஆணவ போக்கு கொஞ்சம் வந்து தடுத்து நிறுத்தப்படணும். இந்த பிரச்சனை வந்து இன்னும் முடியலங்க. நம்ம அண்டை நாட்டு பிரச்சனைகள் கூட நம்ம முடிந்து விட்ட நிலைமை மாதிரி தெரியுது. இது படித்தவர்கள், பாமரர்கள் எல்லாமே இந்த மாமியார் மருமக பிரச்சனை முடியாத நிலைமையில தான் இருக்கு. சார், நீங்க உங்களுடைய மகள் கிட்ட சொல்லி அவங்க கணவர் கிட்ட எடுத்து சொல்லி பேச சொல்லுங்க. இல்லனா டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு மனநல மருத்துவர் கிட்ட போனா அவங்க எடுத்து சொல்லும் போது நிச்சயமா உங்களுடைய மருமகன் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து ரேஷ்மா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரேஷ்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க ரேஷ்மா. மேம், கேன் யூ ஹியர் மீ? சொல்லுங்க ரேஷ்மா. மேம், உங்க ப்ரோக்ராம் பாக்குறேன். இட்ஸ் ரியலி எக்ஸலன்ட் மேம். எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர்ஸ் வந்து பேசுறது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ சேனல் மேம். நன்றி, ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க. என்னுடைய பையன் வந்து 11 years ஓல்டு, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன் சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிறான் மேம். இப்ப என்னன்னா வந்து அவனுக்கு வந்து ஃபார் த பாஸ்ட் 5 years ஹி ஹேஸ் அண்டர் மெடிகேஷன் ஃபார் ADHD ப்ராப்ளம். இப்போ வந்து ஹி இஸ் பெட்டர் நவ். இப்போ மெடிகேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப வந்து பரவாயில்ல, ஸ்டடீஸ்ல ஒரு சமயம் நல்லா பண்றான், ஒரு சமயம் படிக்கிறது இல்ல, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான், எது சொன்னாலும் சம்டைம்ஸ் அகேன்ஸ்டா இருக்கான், ரொம்ப கோபம் வருது. நான் அவனுக்கு நல்ல விதமா பேம்பர் பண்ணியும் இப்ப சொல்றேன். ஐ யூஸ் டு பீட் ஹிம் ஆல்சோ. அடிக்கிறேன் சம்டைம்ஸ், என்னால டாலரேட் பண்ண முடியல. அதனால வீட்டுல பிரச்சனையும் வந்துருது. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்பதான் கண்ட்ரோல் வரும் மேம்? அவனுக்கு எப்பதான் கியூர் ஆகும்? எனக்கு என்ன சொல்யூஷன் என்ன தெரியல மேம். இதுக்கு இன்னும் ஸ்டில் அவனை மெடிசன் கண்டினியூ பண்ணணுமா? ஸ்டில் லாஸ்டா வந்து அவன் ரிஸ்கான் எல்எஸ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன் மேம். நோ ஹி ஹஸ் ஸ்டாப்ட் ஆல் தி மெடிசன். ஆனா புரிஞ்சுக்கிறான், சொல்றதெல்லாம் கேட்கறான், அட்டென்ஷன் கொடுக்கறான். ஸ்டடீஸ் பண்ற சமயம் ஒரு அவர்ஷனா உட்கார்றான். எனக்கு வந்து சிபிஎஸ் திருப்பி வந்து ஆர்டினரி மெட்ரிக் போர்ட்ல போட்டுலாமனு ஒரு ஐடியா இருக்கு. டாக்டர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா. டாக்டர் குட் ஹெல்ப் மீ டாக்டர். நிச்சயமாமா, நம்ம அதை பத்தி என்னன்னு கேட்கலாம். டாக்டர் சுபா சார்ல்ஸ், நீங்க தாராளமா நீங்க ஒரு லேசான ஒரு பாடத்திட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்க பையனுக்கு ADHD இருந்திருக்கு, நீங்க அழகா சமாளிச்சு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. 11 வயசு வரைக்கும் நீங்க அவரை வழி நடத்தி அழகா கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ வந்து நீங்க டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து அவருக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, அலட்சியமா இருக்கிறாரு, திருப்பி இந்த ADHD வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசு கலங்குறீங்கம்மா. யூசுவலா இந்த ADHD ஒரு 15-16 வயதுகளில் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இதே அளவு இருக்காது. பையன் வந்து வளர வளர அதுக்கு அது எல்லாமே கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ் செட்டில் ஆகி ஒரு அடல்ட்ல ஒரு நார்மலா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸ தாங்க முடியாது. அதனாலதான் அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸ்கூல்லயும் ஸ்ட்ரெஸ், இங்கேயும் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா நீங்க மெட்ரிகுலேஷன் நீங்க பாக்குறதோட கூட நீங்க வந்து ஒரு லேசான கல்வி திட்டம் NIOS இருக்குது, வேற ஸ்டேட் போர்டு இருக்குது. இப்படி இல்ல மெட்ரிகுலேஷன் இப்ப ஸ்டேட் போர்டு ஒண்ணுன்னு நினைக்கிறேன். சோ ஒரு லேசான பாடத்திட்டத்தை நீங்க அவருக்கு கொடுங்க. நிறைய விளையாட்டுகளில் அவரை ஈடுபடுத்துங்க. தொழில் கல்வி அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க அவருக்கு செஞ்சு கொடுங்க. அப்போ வந்து மனசுல ஸ்ட்ரெஸ் அழுத்தாது. இப்ப உடனடியா மாத்திரைய தொடங்க தேவையில்லை. ஏனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிற ஸ்டேஜ். அதனால நீங்க வந்து இப்படிப்பட்ட கொஞ்சம் சூழ்நிலையை, அவருடைய சுற்று சூழ்நிலையை கொஞ்சம் நல்ல லேசாக்குனீங்கன்னா அவருக்கு அந்த ADHD அந்த சிம்டம்ஸ் வராம நார்மல் ஆகுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ரேஷ்மா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க இப்ப மாத்திரைகளை தொடங்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க மகனை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்னும் வருஷங்கள் போக போக அவருக்கு இருக்கிற இந்த ADHD ப்ராப்ளம் சுத்தமாவே குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள், பதில்கள் வழங்கினீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி டாக்டர் சுபா சார்ல்ஸ்.
உப்பில்லாத உணவு ருசி இல்லாம இருக்கும் தான். ஆனா அதே உப்ப அதிகமா போடவும் முடியாது. வாழ்க்கையில அது அந்தந்த அளவுகள்ல வச்சுக்கிறதுலதான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமா இருக்கும், அனுபவங்களையும் பெற்றுத்தரும். மீண்டும் சந்திக்கலாம், மனதோடு பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் ரேவதி.